வைகை ஆற்றில் கள்ளழகர் தான் இறங்குவார்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் வைகை ஆற்றில் மனுக்களும் நீருக்குள் மிதக்கிறது, கப்பலாக காட்சி தருகிறது என்றால் மானங்கட்ட துப்புக்கெட்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதற்கு சாட்சியாக இருக்கிறது மனுக்கள். ரெண்டாயிரத்தி 21 முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டிகள்லாம் வச்சாங்க தெரியுமா, மனு பெட்டிகள். இதெல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்று சொன்னாங்க. 4.5 வருஷமாக நக்கி கிழிச்சிங்க. 4.5 வருஷமாக முதல்வர் தனி செயலகம்னு ஒன்று தனியாக ஆரம்பித்து அங்கே மனுக்கள்லாம் வாங்கினீங்கல்ல, சிஎம் செல்லுன்னு ஒன்று, அதெல்லாம் எங்கே 4.5 வருஷமாக? இப்போ CO2 கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. இப்போ அதுலேயுமே வரும்போது இப்போ தேர்தலை வச்சாலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் திமுகவுக்கும் இப்போ என்ன தொடர்பு இருக்குது? இப்போ அவசியம் என்ன இருக்குது? காசு கொடுத்து போட வச்சுருக்கீங்களா ஆளுங்கட்சி? இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டு ஊடகங்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது திமுக. அப்போ நீங்கள் அதைத்தான் செய்வீங்க, எழுத சொல்லுவீங்க. மனுக்கள் மக்கள் கொடுக்குற இடமே பேர்ந்து நிற்கிறதுனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டே கொடுக்குற மனுக்கள் எப்படி உருப்படியாக இருக்கும்? சரி, ஒன்று இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே இடிந்து நிற்கிது, நான் எங்கே கொண்டே மனு கொடுப்போம்? யாரிடம் கொண்டே கொடுப்போம்? இதுவரை கொண்டு வந்த நலத்திட்டங்கள் 4.5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன கிழிச்சிங்க? வர்த்தக மாநாடுன்னு போட்டீங்க, என்ன வர்த்தகம் கொண்டு வந்தீங்க? நந்தம்பாக்கத்தில் போட்டிங்களே, உலகளாவிய தொழில்நுட்பவியலாளர்கள்லாம் இங்கே வர்றாங்கன்னு சொன்னீங்களே, உலக பொருளாதார நிபுணர்கள் வர்றாங்கன்னு சொன்னீங்களே, தமிழ்நாடு இன்னைக்கு கடலில் தானே மூழ்கி கிடக்கு. என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டினுடைய மக்கள் வரி பணத்தில் கொள்ளையடிக்கிறதை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நலத்திட்டங்களை உருவாக்கி கொள்ளையடித்து குமிக்கிறீங்களா? பேசுனா கோபம் வருது உங்களுக்கெல்லாம். வணக்கம். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் முகாம் அமைச்சு அந்த மனுக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. 45 நாட்களில் அந்த மனுக்களுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் 28 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டதாக சொல்கிறாங்க. சிவகங்கை பக்கத்தில் அதை ஒரு ஆற்றுல அதை எடுத்திருக்கிறாங்க. அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த விஷயத்தை என்ன நடக்குது, இந்த ஆற்றுல வீசப்பட்ட விஷயத்தை எப்படி பார்க்குறது? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்கிற மகத்தான தத்துவத்தில் மண்ணில் விதைத்து சென்ற மாபெரும் புரட்சியாளர் பெரியாருடைய கைத்தடிகளாக இருக்கக்கூடியவர்கள். பெரியாரை முழுவதுமாக உள்வழங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவன் நானும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு எங்கே நிற்பார்கள் என்பதை முன்கூட்டியே கடித்திருக்கிறது இந்த மனுக்கள். 2021 முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அதென்னா அந்த பெட்டிகள்லாம் வச்சாங்க தெரியுமா, மனு பெட்டிகள். இதெல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்று சொன்னார். 4.5 வருஷமாக நக்கி கிழிச்சிங்க, சரிங்களா? எத்தனை லட்சம் மனுக்கள் இன்றைக்கி வந்திருக்கு? 28 லட்சம். 28 லட்சம் மனுக்கள் இன்றைக்கி தனது கோரிக்கைகளை வைப்பதற்கென்று ஒரு திட்டத்தை நீங்கள் 4.5 வருஷம் கழித்து கொண்டு வரீங்க. ஏற்கனவே ஓட்டு கேட்குறதுக்கு முன்னாடி மனுக்கள் வாங்கினது இல்லை. 4.5 வருஷமாக முதல்வர் தனி செயலகம்னு ஒன்று தனியாக ஆரம்பித்து அங்கே மனுக்கள்லாம் வாங்கினீங்கல்ல, சிஎம் செல்லுன்னு ஒன்று, அதெல்லாம் எங்கே 4.5 வருஷமாக? ஆரம்பத்தில் ஓட்டு கேட்பதற்கு முன்னால் வாங்கிய மனுக்களை எல்லாம் உங்கள் பாத்ரூமில் கழுவி ஊற்றி விட்டீங்க. 4.5 வருஷமாக நாண்டுக்கிட்டு நின்று அப்படியே நடைபெணமாக அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளே வரிசையில் நின்று அந்த மனுவை கொண்டே கொடுத்ததை கூவம் ஆற்றுல குப்பை மாதிரி கொண்டே கொட்டி உள்ளே திணிச்சு விட்டு சாக்கடையோட வங்காள விரிகுடாவில் கலக்க விட்டீங்களான்னு ஒரு கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு. 4.5 வருஷம் கழித்து இப்போ நாங்கள் மனுக்களை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி 28 லட்சம் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மக்கள் இன்னும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வறுமையில் வாடுகிற அவலமான ஒரு நிலையை அந்த மனுக்கள் இன்றைக்கி சுட்டி காட்டுகிறது. ஒன்று. ரெண்டாவது, 21, 22 வாங்கப்பட்ட மனுக்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிற மனுக்கள் எல்லாம் ஆற்றுல மிதக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். வைகை ஆற்றில் கள்ளழகர் தான் இறங்குவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வைகை ஆற்றில் மனுக்களும் நீருக்குள் மிதக்கிறது, கப்பலாக காட்சி தருகிறது என்றால் மானங்கட்ட துப்புக்கெட்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதற்கு சாட்சியாக இருக்கிறது மனுக்கள். எங்கே மிதந்திருக்கு? அண்மையில் அஜித்குமார் என்கிற வாழும் பருவத்து வாலிபனாக விளங்கிய தம்பியை அடித்து கொன்ற மடப்புறத்தில் நடந்திருக்கு. வேற எங்கேயும் இது நடக்கலை. மறிவிருக்கும் கூந்தல் மனையாள் என்று சொன்ன ஒரு தமிழிசை புலவன் வாழ்ந்த தேசத்தில் இது நடந்திருக்கிறது. புலவனாக விளங்கிய மாணிக்க வாசகனிடம் 10,000 பொற்காசுகளை பாண்டிய மன்னன் கொடுத்தனுப்பி குதிரை வாங்கி வா சோழ மண்டலத்தில் என்று சொல்லி அனுப்பியதற்கு பிறகு இளைப்பாறிய இடத்தில் கோயில் கட்டுவோமா குதிரை வாங்குவோமா என்று தீர்மானித்து ஆவுடையர்களை கட்டுவதற்கு வழிவகுத்த மண்ணில் இன்றைக்கு மனுக்கள் வைகை ஆற்றில்
விதக்கிறார். இல்லை, இது ஒரு இடத்துல நடந்திருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த மனுக்கெல்லாம் பெற்று தீர்வு காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது? அப்போ தமிழ்நாடு முழுக்க தீர்வு கண்டாச்சு. இருக்கிற மனுக்களை காவிரி ஆறு தருமபுரியில் தொடங்கி தஞ்சை மாவட்டத்தில் நெருக்கி நாகப்பட்டினத்தில் முடியுது. 7 மாவட்டங்களை கடந்து வருகிற காவிரியில் 7 மாவட்டத்தினுடைய மனுக்களை நான் கண்ணால் காண்பதற்கான ஒரு வசதியை இந்த அரசு ஏற்படுத்தி தருமா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். பதில் உண்டா? கூவம் ஆறு என்பது கிட்டத்தட்ட ஆந்திராவிலிருந்து வருகிற ஒரு நதி. அது இங்கே கூவமாக நம்மளுக்கு காட்சி தருகிறது. திருவள்ளூர், செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு 4 மாவட்டங்களாக பிரிச்சிருந்தாலும் கூட இந்த 6 மாவட்டத்தினுடைய மனுக்கள் கூவம் ஆற்றில் இன்றைக்கு நகல் போட்டு அனுப்பி வைக்கப்படுகிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். இல்லை, இது ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதை வச்சு ஒட்டுமொத்தமே அப்படிதான் சொல்லிட்டா சரியா இருக்கும். ஒரு வாழை சோற்றுக்கு ஒரு சோறு தானே பதம். நான் கேட்குறேன், கணவனை இழந்த கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட அன்றாடங்காட்சி பெண்கள், நிலம் இல்லாமல் வீதிகளில் வாழ்கிற எங்கள் ஏழை ஜனங்கள், குழந்தைகளை விட்டுவிட்டு தகப்பனும் தாயும் தற்கொலை செய்து கொண்டதற்கு பிறகு தவிக்கிற குழந்தைகள், இடமே இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகை இல்லாமல் தினந்தோறும் அன்றாடங்காட்சியாய் உழைத்து சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்தை சாப்பாட்டிற்கே கொடுத்து விட்டு வாழ்கிற அன்றாடங்காட்சி மக்களுடைய மனுக்கள், பார்ப்பதற்கு யாருமல்லாமல் ஆதரவற்றவர்களாய் நிற்கிற ஏழை எளிமையான ஒரு மனிதன், சாலையிலே கிடக்கிறவனுக்கு 1000 ரூபாய் கிடைக்காதா என்று 1000 கனவுகளோடு விண்ணப்பித்த விண்ணப்பங்கள், ஊனமாய் இருப்பவர்கள் கூனி குறுகி சமூகத்தில் வாழ முடியாமல் குடிலுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற அனுமானத்தின் அடிப்படையில் தன் வாழ்வை நகர்த்துகிற அப்பாவி மக்களுடைய மனுக்கள், இன்னும் கூடுதலாக நான் சொல்லப்போனால் மரணத்தை தொட்டு கொண்டிருக்கிற கணவனும் மனைவியும் குழந்தை இல்லாமல் காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்வை இந்த உழைப்பில் போட்டுவிட்டு கடைசியாய் மிச்சம் இருந்தது தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பயணம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ஏழை கிழவன் கிழவியினுடைய மனுக்கள். இல்லை, இப்போ அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்போது அந்த அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு போதிய அனைத்து உதவிகளையும் செய்தாகிவிட்டது. அதனுடைய நகல்தான் இன்றைக்கு வைகை ஆற்றில் மிதந்திருக்கிறது என்று அப்பட்டமான ஒரு பொய்யை கக்கியிருக்கிறது. நான் கேட்குறேன், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பார்த்து அயோக்கியர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யுமா காவல்துறை இந்த அரசு? எப்படி நீ முடிச்சிச்சின்னா நீங்கள் கொண்டே கொட்டிடுவீங்களா வைகை ஆற்றுல? அப்போ சென்னையில் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஏராளமான லட்சக்கணக்கான மனுக்களை கூவ நதியில் கொட்டி விட்டு நேப்பியர் பாலத்தில் அடைத்து கொள்ளுகிற அளவிற்கு நீங்கள் வாங்கி கொட்டிட்டீங்களா? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். என்ன யோக்கியதை இருக்குது? நேற்று எதுனா என்ன சொன்னாங்க? செராக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதை அப்போ செராக்ஸாக இருந்தால் நீங்கள் கொண்டே கொட்டிடுவீங்களா? யார் இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது? நான் கேட்குறேன், அந்த நான் முதல்வன் திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த விண்ணப்ப படிவங்கள் அரசு சார்பில் அடிக்கப்பட்டது. எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள் கொடுத்து நீங்கள் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. எதுக்கு செராக்ஸ் எடுத்தீங்க? ஏன் நகல் எடுத்தீங்க? நகலை ஏன் வைகை ஆற்றில் கொண்டே போடணும்? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கா இல்லையா? என்ன நோக்கத்திற்காக வைகை ஆற்றில் கொண்டே கூட்டினீங்க நீங்கள்? அப்போ காட்டாட்சி தற்பார் முறைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதற்கு சான்றாக இன்றைக்கு இந்த ஆட்சி முறை திகழ்கிறது. நான் சொல்லுறேன், 6813 படுகொலைகள் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டுமே 6100 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து துணை முதலமைச்சர் சொல்லும்போது இந்த இந்த சாதாரண கருத்து குறைத்திற்கு வரக்கூடிய மனுக்கள் மாதிரி இதை கையாளக்கூடாது, இது எல்லாமே முக்கியத்துவமானது, நிறைவேற்ற முடியலன்னா கூட அதுக்கான விளக்கத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு துணை முதலமைச்சரும் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு செய்தி, 4.5 ஆண்டு காலம் அந்த நக்ன ஆட்சியில் எந்த மனுக்களும் பரிசீலிக்கப்படவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுது. என்னத்தை நீங்கள் கிழிச்சிங்க? 4.5 வருஷமாக மனுக்கள் எதுவுமே செய்யலைன்னு தானே இதை காட்டுது. உங்களுடன் ஸ்டாலின் என்ன ஸ்டாலின்? எங்களோடலாம் இல்லையே, ஏழைகள் பக்கம் இல்லையே. நான் கேட்குறேன், தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இந்த நாட்டில் இந்த ஆட்சியில் அவல கொடுமைகளை அனுபவித்த வரலாறுகள், மலம் தண்ணியை குடித்தவர்களையே குற்றவாக்கிய கொடுமை ஆட்சி இந்த ஆட்சி, திரௌபதி அம்மன் கோயிலை இழுத்து பூட்டிய ஆட்சி இந்த ஆட்சி, நாங்குநேரி மாணவன் சின்னச்சாமியை வெட்டிய ஆட்சி இந்த ஆட்சி, கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்துவிட்டு நீதிக்காக போராடுகிற போது அந்த மக்களுக்கு இழிவாக நடத்துகிற ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை. தென் மாவட்டத்திலே வளர்ந்த தலைவனாக வந்து கொண்டிருந்த தீபக் பாண்டியனை படுகொலை செய்துவிட்டு பம்மாத்து வேலைகளை செய்து மூடி மறைப்பதற்கான ஆட்சி இந்த ஆட்சி. எத்தனை ஏழைகள், எத்தனை தாழ்த்தப்படுத்தப்பட்டவர், ஏன் அண்மையில் கவின் நினைவிருக்கிறதா? என்ன படுகொலை! இதுவரை சாதிய சங்கங்களையும் சாதி அமைப்புகளையும் இந்த திருட்டு மாடல் அரசு தடை செய்திருக்கிறதா? ஏன் தடை செய்ய மறுக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு மனுக்கள் தண்ணீர்ல மிதக்குன்னு சொன்னா மிதக்காம அப்புறம் என்ன பண்ணும்? உங்களுடைய ஆட்சியினுடைய அவலமுறை இன்றைக்கு வைகை நதியில் கேவலமாக சந்திச்சிருக்கிறது. நேற்று பே சண்முகம் அவர்கள், சிபிஎம்னுடைய செயலாளர், அவர் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. ஆசிரியர்கள், வருவாய் காவல் அதிகாரிகள் எல்லாமே வாட்ஸ்அப் குழுக்கள் கூட சாதிய குழுக்களோடு இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்படிலாம் கூட இயங்குமா? கவின் படுகொலைக்கு ஒரு அயோக்கியன்
தமிழ்நாட்டில் ரவுடித்தனமாக திரிகிற சில தருதலைகள், அவன் பேர் என்ன, ஒருத்தன் இந்த ஹரின்னு ஒருத்தன் திரிகிறான், நாடார்னு ஒரு பட்டத்தை சுட்டிக்கிட்டு, இவனையெல்லாம் வந்து இன்னும் கைது செய்யாமல் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது என்றால் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. தென் மாவட்டங்களில் நடைபெறுகிற ஆணவ படுகொலைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது மிகப்பெரிய சாதிய கும்பல். திண்டுக்கல் மோகன்ராம் தலைமையிலான இந்த கும்பல் இதுவரை இந்த அரசு அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. அண்ணன் ஆம்சாங் படுகொலையில் அந்த டீம் தான் உள்ள இருக்குன்னு நாம் சொல்றோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான காரணம். அமைச்சர்கள் அத்தனை பேரும் 100% விழுக்காடு சாதிய மனோபாவத்தோடு, சாதிய வெறியோடு, சாதிய சங்கங்களோடு துணை கொண்டு இன்றைக்கு இவர்கள் ஆட்சி கட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்குறீங்களா? திமுக எவ்வளவு பெரிய கட்சி, எத்தனை ஆண்டுகால பாரம்பரிய கட்சி, பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை இதயத்தில் ஏந்திய கட்சி, தந்தை பெரியாருடைய தடியை தன் ஊன்றுகோலாக ஊன்றி கொண்டு நடத்துகிற இந்த ஆட்சி. திமுகவில் அறிவாளிகள் இல்லையா? மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இல்லையா? கொள்கைகளை கற்பித்தவர்கள் இல்லையா? கற்றுக்கொண்டவர்கள் இல்லையா? அதிமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைவருக்குமே அமைச்சர் பதவி கொடுத்ததின் மர்மம் என்ன? ஏவா வேலு அதிமுக, துரைமுருகன் அதிமுக, ரகுபதி அதிமுக, சேகர் பாபு அதிமுக, செந்தில் பாலாஜி அதிமுக, ராஜகண்ணப்பன் அதிமுக. இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன ஒளிந்திருக்கிறது? அதிமுகவில் அடித்த கொள்ளையை போல என் கட்சிக்கு வந்து கொள்ளையடிச்சு எனக்கு கொடுங்கன்னு சொல்றா வரீங்களா? அப்ப இந்த அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் சாதிய மனோபாவத்தோடு, சாதிய எண்ணத்தோடு. ஏன் தங்கம் தென்னரசன் எங்கிருந்து வந்தாங்க? அதிமுகலேருந்து தானே வந்தார். அப்போ உங்களுடைய கட்சியில் அறிவாளிகள் இல்லை, அறிவாற்றலாளர்கள் இல்லை, பேரன்மை மிக்க பெரும் தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ அவன்லாம் என்ன நிலைமை? எத்தனை ஆண்டு காலமாக திமுகவில் மாவட்ட செயலாளர்களாகவே பணியாற்றி கொண்டு ஏன் அவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்க தெரியாதா திமுகவுக்கு? இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ சிஓட்டோஸுடைய கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. இப்போ அதுலேயுமே வரும்போது இப்போ தேர்தலை வச்சாலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் திமுகவுக்கும் இப்போ என்ன தொடர்பு இருக்குது? நாடாளுமன்ற தேர்தல் கணக்கை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவசியம் என்ன இருக்குது? காசு கொடுத்து போட வச்சிருக்கிறீங்களா ஆளுங்கட்சி? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டு ஊடகங்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது திமுக. அப்போ நீங்கள் அதைத்தான் செய்வீங்க, எழுத சொல்லுவீங்க. கோடிகளில் கொடுத்தா எவன் எழுத மாட்டான்? ஏன் எழுத மாட்டான்? இப்போ என்ன அவசியம் இருக்குது? இன்னும் 7 மாதம் இருக்குது தேர்தல். இப்போ என்ன அவசியம் வந்திருக்கு இதை வெளியிட வேண்டியது? ஏன்னா ஒரு புஷ் பண்ணுறீங்க. பாஜக அதிமுக கூட்டணி 3 இடங்களை தான் வெற்றி பெறும். அதாவது 3 MP சீட்னா ஒரு 24 இடங்கள் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் சொல்கிறேன், இப்போ என்னுடைய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் தான் கடும் போட்டிய, திமுகவே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் 1.36% வாக்குகள் தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய வாக்கு. இத்தனை வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் செய்த ஒரே பிழை, தூத்துக்குடியில் தமிழர்களை 13 பேரை படுகொலை செய்த தண்டனைக்காக அவரை இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட திருட்டு மாடல் ஆட்சியில் 89 பேர் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போனார்கள். 23 பேர் எத்தியார் குப்பத்திலே மாண்டு போனார்கள். எண்ணற்ற சாதிய படுகொலைகள். எல்லாம் என்ன? அவங்கெல்லாம் தமிழர்கள் தானே. இந்த தமிழர்கள் எப்படி படுகொலை செய்யப்படுகிறார்கள்? இந்த ஆட்சி முறை என்னவாக இருக்கிறது? நான் கேட்கிறேன். 13 பேர் படுகொலைக்கு பாடை கட்டியது தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவிற்கு. உங்களுக்கு பாடை கட்டுவாங்க, நீங்க என்ன 2 பாடை கட்டுவாங்க. உங்களுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் எவ்வளவு படுகொலைகள், முக்கியமான தலைவர்களை இந்த மண் இழந்திருக்கிறது தெரியுமா? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கனியாமூர் சீமதியினுடைய மரணத்தில் மறைந்திருக்கிற புதிர்களை வெளிக்கொண்டு வருவோம்னு பேசுறா சம்மன் அனுப்புறீங்க. நீங்க என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு இந்த மண்ணை ஆளுவதற்கு? இதை விட கொடுமை, மலந்தண்ணியை குடித்தவர்களையே குற்றவாளி கூண்டில் கொண்டே புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்கிற அரசு இந்த திருட்டு மாடல் அரசு. இதில் வேற 2.0ன்னா அப்போ இன்னொரு எத்தியார் குப்பம் தோன்றும், இன்னொரு கருணாபுரம் தோன்றும், இன்னொரு புதுக்கோட்டையில் மலந்தண்ணி குடிச்ச சான்றுகள் இன்னொன்று வருமா? 6000க்கும் மேற்பட்ட 7000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில். 2.0னா இன்னொரு 7000 பேர் படுகொலை செய்வாங்க. அடுத்த ஆட்சியில் 14,000 பேரா? ஒத்துக்கிறீங்களா? ஆக இந்த திருட்டு மாடல் அரசு தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற சொல்லாடலுக்கு கேவலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. திராவிடம் என்கிற புனித சொல்லை கெடுத்து வைத்திருக்கிறது. தந்தை பெரியாருடைய கனவுகளை சிதைத்திருக்கிறது. அண்ணாவின் கூற்றாக மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்கிற சொல்லாடலை இவர்கள் மறந்தே போனார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய பெருந்தகை அண்ணாவினுடைய கூற்றுக்களை குழி தோண்டி புதைத்தார்கள். என்ன அவங்கள்ட்ட இருக்கு? பெருந்தகை பேரறிஞரான ஆட்சி ஆளும்போது ராணி அம்மையார் அடுத்து எனக்கு பிறகு ஆளுவாங்கன்னு சொன்னாங்களா? பரிமளம் எனக்கு பிறகு ஆட்சி கட்டில் உட்கார்வார் என்று என்னைக்காவது பேசியதுண்டா? இவர்கள் தொடர்ச்சியாக கொள்ளுப்பேரன் வரை கொண்டு போய் நிப்பாட்டாவில நீங்கள் சொல்றதை நான் கேட்குறேன். இவர்களுக்கு தூபம் பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி கட்சிகள், இவர்களை வாழ் பிடிப்பதற்கு ஒரு கூட்டணி கட்சிகள். என்ன யோக்கியதற்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு? எங்க வாய் திறக்குறீங்க? இல்லை, இன்னைக்கு ஜெர்மனி பயணம் போறாங்க. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது இவங்க போறாங்க, இதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும்போது
எடப்பாடி அவர்களுக்கு காலம் போனப்போ இருக்கிற மாதிரி இப்போ நினச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெளிநாடு பயணங்கள்லாம் போகிறாங்க, என்ன முதலீடுகள்லாம் வருதா? நான் கேட்குறேன், முதலீடை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்க போறீங்க? வடவர்களுக்கா, தமிழர்களுக்கா? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இதுவரை கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனை? அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் தமிழர்களா, தமிழ்நாட்டு இளைஞர்களா? நான் கேட்கிறேன், வடவர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்து விட்டு தமிழர்களை தரிகட்ட நிலையில் சாலையில் நிக்க வச்சிருக்கிறீங்களே. இதுவரை கொண்டு வந்த நலத்திட்டங்கள் 4.5 ஆண்டுகள்ல நீங்க என்ன கிழிச்சிங்க? வர்த்தக மாநாடுன்னு போட்டீங்க, என்ன வர்த்தகம் கொண்டு வந்தீங்க? நந்தம்பாக்கத்தில் போட்டிங்களே. உலகளாவிய தொழில்நுட்பவியலாளர்கள்லாம் இங்கே வர்றாங்கன்னு சொன்னீங்களே, உலக பொருளாதார நிபுணர்கள் வர்றான்னு சொன்னீங்களே. தமிழ்நாடு இன்னைக்கு கடலில் தானே மூழ்கி கிடக்கு. மத்திய புள்ளிவிவரங்களில் வளர்ச்சி ஜிடிபி உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. தமிழர்களுடைய உழைப்பால் உயர்ந்து வருகிறது தமிழ்நாடு. இந்த ஆட்சியாளர்களுடைய உழைப்பல்ல. நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய உழைப்பை தமிழர்கள் செலுத்தினாலும் கூட ஊடுருவி இருக்கிற வடமாநில கும்பல்கள், பிறமாநில கும்பல்களை தடுப்பதற்கு யார் இருக்காங்க? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்னைக்கு பேர்ந்து நிற்குது தெரியுமா? 2021 அடிக்கல் நாட்டினார்கள், 2023 பேர்ந்து நிற்குது. 110 கோடி ரூபாய் செலவிலே திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கினார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் அதை போய் திறந்து வச்சாங்க. பக்கத்தில் துரைமுருகனுங்கிற முருகன் வந்து நின்றுக்கிட்டு அதை திறந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? பேர்ந்து நிற்கிறது. அங்கே மனுக்கள் வந்து மக்கள் கொடுக்கிற இடமே பேர்ந்து நிற்கிறதுனா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டே கொடுக்குற மனுக்கள் எப்படி உருப்படியா இருக்கும்? சரி, ஒன்று, இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே இடிந்து நிற்குது. நான் எங்கே கொண்டே மனு கொடுப்பது? யாரிடம் கொண்டே கொடுப்பது? 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த மாபெரும் அந்த கட்டட அமைப்புகள் தமிழர்கள் பொக்கிஷமா. நான் கேட்குறேன், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட அலுவலகங்களை உங்களால் ஒரு கீறல் பார்க்க முடியுமா? தமிழர்கள் கட்டிய பொக்கிஷங்கள், அந்த காலத்தில் மன்னர்கள் ஆளுகிற போது கட்டிய வீடுகள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களாக செயல்படுகிறது. ஆனால் உங்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட 2 ஆண்டுகள் கூட பேர்ந்து நிற்குதுன்னா என்ன காரணம்? கழிவறைகள் அங்கே பேர்ந்து கிடக்கிறது. கழிவறைகள் இயங்கவே இல்லை. எதுக்குடா உங்களுக்குலாம் ஆட்சி நிர்வாகம்? அனைத்து துறைகளையும் கொண்டு அங்கே வச்சுக்க. நீர்ப்பாசனத்துறை, நிலவளத்துறை, பொருளாதார குற்றப்பிரிவு, காவல் நிலையங்கள் கண்காணிப்பு பிரிவு எல்லாத்தையும் இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டே வச்சு மிகப்பெரிய அளவில் அந்த கட்டடத்தை வரைபடம் வரைஞ்சது தான் பெருசே ஒழிய கட்டியது அனைத்தும். நான் கேட்குறேன், இதை ஆய்வுக்கு விட தயாரா? 110 கோடி ரூபாய் உண்மையிலே நீங்க செலவழிச்சிங்களா? துரைமுருகன் எவ்வளவு கொள்ளையடிச்சாருன்னு கணக்கு காட்டணும்னு நான் சொல்ல வரேன். எப்படா பேரும்? என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? தமிழ்நாட்டினுடைய மக்கள் வரி பணத்துல கொள்ளையடிக்கிறதை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நலத்திட்டங்களை உருவாக்கி கொள்ளையடித்து குமிக்கிறீங்களா? பேசினா கோபம் வருது உங்களுக்கு எல்லாம். நலத்திட்டங்கள் உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காக அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்க இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவமானமா இருக்கு. இந்த நாட்டில் வாழ்வதற்கே கேவலமா இருக்கு. நடைபெணமாக நடந்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள். என்ன ஆட்சி முறை நடத்துறீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்றைக்கு பெயர்கிற சூழலில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுனால அண்மையில் பார்த்தோம், ஒரு பானை அடிச்சுட்டு ஆத்தோட போச்சு. இந்த ஆட்சிக்கு ஒன்று கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து மேம்பாலங்களிலாவது ஊழல் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகளிலும் தொடர்வண்டிகளிலும் பயணம் செய்கிற தமிழர்கள் ஏதாவது ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் இறப்பிற்கு வழிவகை செய்து விடாதீர்கள். நீங்கள் அடிக்கிற கொள்ளை பணத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். உண்மை நிதியை உண்மையாகவே செலவழியுங்கள். இந்த மேம்பாலங்களுக்கு கொள்ளையடிச்சு கூட்டமாக சாவுல கொண்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படித்தான் உங்கள் ஆட்சி முறை இப்போ இருக்குது. எல்லாத்திலும் கொள்ளை, கட்டிங், கமிஷன். ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் கட்டிங். சொன்ன வெள்ளை மாளிகை என்று சொல்லக்கூடிய ரிப்பன் மாளிகையில் மிகப்பெரிய கொள்ளை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது, நான் கிட்டத்தட்ட 181 மாவட்டங்களுக்கு, தொகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலை உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது கலை யதார்த்தமா இல்லை அரசியல் பேச்சா? கூடியிருக்கலாம். வழக்கம் போல திமுக, அதிமுக என்ன செய்வாங்க, கூட்டத்தை எப்படி கூட்டுவாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டத்தை அவர் காசு கொடுத்து கூட்டியிருக்கிறார் என்றால் நீங்கள் தேர்தலுக்கு மிகப்பெரிய காசை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி அவ்வளவு தூரம் கொள்ளையடித்து வைத்திருக்காரு. ஓட்டுக்கு 5000 கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழுகாது. நீங்களாம் 5000 கொடுத்தா தான் ஓட்டு விழுகும். அந்த சூழலுக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போ எடப்பாடியார் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பிரம்மாண்டமான கூட்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் கட்டமைப்பு சரியாக இருக்கிறது. கட்சியினுடைய கட்டமைப்பில் பணியாற்றக்கூடியவர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான அடக்குமுறைகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்தில். எடப்பாடியார் அதை வாய்மொழியாக பேசுகிறார் என்றால் சரியாக பேச வேண்டும். மக்களிடத்திலே இந்த ஆட்சியினுடைய அவல சூழலை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் நான் திருப்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் அதிமுக ப்ளஸ் தாவேகா என்கிற கடும் போட்டி தமிழ்நாட்டில் நிலவ இருக்கிறது. காத்திருங்கள். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.